தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் பொன்னேரி சட்டமன்ற தொகுதியின் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வேட்பாளர் திரு சிறுநினியம் பி பல்ராமன், மாவட்ட கழக செயலாளர், அகரம், சிரளப்பாக்கம், பெரிய கரும்பூர், கோளூர், மணப்பாக்கம், ஆவூர் ஆகிய சுற்றுவட்டார பகுதி முழுவதும் வீதி வீதியாக சென்று நோட்டீஸ் கொடுத்து வாக்காளர்களை சந்தித்து தேர்தல் வாக்குறுதிகளை கூறி இரட்டை இலை சின்னத்திற்கு தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பகுதி மக்கள் பட்டாசு வெடித்து, ஆரத்தி எடுத்து, பூசணிக்காய், தேங்காய் உடைத்து, மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். கூட்டணி கட்சியினர் அனைவரும் உடன் இருந்தனர். மாண்புமிகு கழகத்துடைய பொதுச் செயலாளர், வருங்கால முதலமைச்சர், தமிழகத்தை 2026 ஆளக்கூடிய முதலமைச்சராக நம்முடைய கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியாருடைய ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளராக என்னை களத்தில் இறக்கி இருக்கின்றார். அவருடைய ஆசீர்வாதத்தோடு அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகின்ற வாய்ப்பை கண்டிப்பாக நம்முடைய தொகுதி மக்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். ஒவ்வொரு இடத்தில் சென்றாலும் எழுச்சியான கூட்டங்கள் இருக்கிறது. குறிப்பாக தாய்மார்களும் அக்கா தங்கைகள் எல்லாம் சிறப்பான முறையில் வரவேற்பு கொடுத்து, ஆராய்ச்சி எடுத்து, தேங்காய் உடைத்து, பல்வேறு வகையில் அவர்கள் தங்களால் முடிந்த அளவிற்கு வரவேற்பு கொடுத்துக்கின்றார்கள். இந்த எழுச்சியை பார்க்கும்போது கண்டிப்பாக 40,000 50,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி அடைக்கிற வாய்ப்பை கண்டிப்பாக உருவாக்குவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. கழகத்தினுடைய அனைத்து தொண்டர்களும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து நம்முடைய கூட்டணி கட்சி மட்டுமல்லாமல் கழகத்தில் உள்ள அனைவரும் சேர்ந்து ஒத்துழைப்பு செய்து நல்கி கொண்டிருக்கின்றார்கள், என்னோட வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே மாதிரி நம்முடைய கூட்டணி கட்சியில் இருக்கின்ற தேசிய கூட்டணியை சார்ந்த நிர்வாகிகளும் தோழமை கட்சியில் இருக்கின்ற அனைவரும் தவறாமல் கலந்து கொள்கிறார் நிகழ்வுகள் எல்லாம். அதனால இந்த வெற்றி வாய்ப்பு என்பது பிரகாசமாக இருக்கிறது. இந்த வெற்றி கனியை வெற்றி பெற்றவுடன் பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி 2 தொகுதியும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஈசான மூலையில் இருக்கின்ற இந்த 2 தொகுதியும் வெற்றி அடைவது உறுதி என்பதால் அந்த எடப்பாடி அவர்கள் 210 தொகுதியிலும் வெற்றி அடைந்து ஆட்சி அமைப்பது உறுதி என்பதை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். ஆகையால் வருங்காலம் அந்த எடப்பாடி அவர்கள் காலம்தான் முதலமைச்சராவது உறுதி. பொன்னேரி தொகுதி அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி அடைவது உறுதி. கும்மிடி தொகுதி அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி அடைவது உறுதி. இந்த 2 தொகுதி ஈசான மூலையில் இருக்கின்ற தொகுதிகளாக இருக்கின்ற காரணத்தால் கண்டிப்பாக பிரகாசமாக இருக்கிறது. மக்களுடைய ஆரவாரம், மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு செயல்படக்கூடிய ஆட்சி தான் நம்முடைய அம்மாவுடைய ஆட்சி, அண்ணன் எடப்பாடியுடைய ஆட்சி என்பதை மக்கள் தெரிந்திருக்கின்ற காரணத்தால் அனைத்து மக்களும் தாய்மார்களும் நமக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உருவாக்கி விட்டார்கள். தீய சக்தி ஆட்சியை வேரோடும் மண்ணோடும் மண்ணாக ஸ்டாலின் ஆட்சியை அகற்றுவதற்குரிய வாய்ப்பு தயாராகிவிட்டது. மீண்டும் அந்த ஆட்சி வருவதற்குரிய வாய்ப்பே கிடையாது. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தை கட்டி காத்து வருகின்ற அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான் ஆட்சி பீடத்தில் அமைவார் என்பதற்கு இது சான்றாக இருக்கிறது ஒவ்வொரு இடத்திலும் செல்லும் போது. ஆகவே எங்களுடைய தொகுதியானது வெற்றி தொகுதியாக இருக்கும். அதே போன்று கும்மிடி தொகுதியும் வெற்றி தொகுதியாக இருக்கும். கழகத்தோழெல்லாம் ஒற்றுமையாக இருந்து செயல்படுகிறார்கள். தோழமை கட்சிகளும் எனக்கு ஒற்றுமையாக இருந்து செயல்படுகிற காரணத்தால் அதிகமான வாக்கு வித்தியாசம் வெற்றி அடைந்து 2 தொகுதியிலும் அவருடைய காலடி நம்முடைய கழகத்துடைய நிரந்தர போச்ச வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியுடைய காலடியில் சமர்ப்பிக்கின்ற உத்தரவாதத்தை முன்வைத்து நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.